ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து குடுமியான் மலை. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேலத்துலேருந்து போனேன். எனக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆச்சு. 200 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழா பீரியடில் கட்டப்பட்ட கோயில். 10ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர், அதுக்கப்புறம் விஜயநகர் பேரரசு, இவரெல்லாம் வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு மறுசீரமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு தூண்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்கும். ஆப்போசிட்டாக ஒரு சில கதைகளோடு இருக்கும். ஒரு சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா ரதி இருப்பாங்க. ஒரு சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தூணில் பார்த்தீங்கன்னா மன்மதன் இருப்பார். ரதி வந்து மயில் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். மன்மதன் வந்து கிளி மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காளி, அதுக்கப்புறம் நடராஜர், இவங்களோட 2 சிற்பமும் ஆப்போசிட்டில் இருக்கும். காளி வந்து உக்ரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நடராஜர் வந்துட்டு காதிலிருந்து விழுந்த கமலை எடுத்து மாற்றுற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரதியோடது. பார்த்திங்கன்னா மயில் இருக்கும். மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தூணுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மன்மதன் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா மன்மதனோட சிற்பம். இதில் இருக்கிற கலைநயன்கள்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த இடுப்பில் இருக்கிற டிசைன்ஸு, இந்த துணியோட மடிப்பு, காலில் போட்டிருக்கிற வளையம், மேலே கொடை மாதிரி ஒரு அமைப்பு. எடுக்கக்கூடாதுங்களா? சரி. வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபர்தராக எதுவும் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் ஃபோட்டோஸ் அலவுடு. ஃபோட்டோஸ் வந்து கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா 1000 கால் மண்டபம். இந்த மண்டபத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில தூணில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்ப வேலைகள் இருக்குது. இந்த 1000 கால் மண்டபம் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயில். அதாவது பார்த்திங்கன்னா குடுமியான் மலை பாறையை வந்து குடஞ்சி உள்ளே வந்து கட்டியிருப்பாங்க இந்த கோவில். ஸோ இது வந்து பாதி வந்துட்டு கோவில் உள் பக்கமாகவும் இருக்கும், பாதி பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த கோயிலை பார்த்திங்கன்னா சிகரஹரீஸ்வரர் கோயிலுன்னு சொல்லுவாங்க, குடுமியான் மலை கோயிலுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில். இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன கதையும் இருக்குது. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த பூசாரி வந்துட்டு சாமியோட பூவை எடுத்து அவரோட மனைவிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ஊர் வழியாக வந்த ராஜா வரும் பொழுது ராஜாவுக்கு பூ கொடுக்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட மனைவி தலையிலேருந்து பூவை எடுத்து கொடுத்துட்டாரு. ராஜா அந்த பூவை வாங்கும்போது அந்த பூவில் பார்த்தீங்கன்னா முடி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பூசாரிக்கிட்ட கேட்டிருக்காரு எப்படி முடி வந்தது அப்படின்னுட்டு. அவர் வந்து சிவன் சன்னதியிலேருந்து தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்துட்டு எப்படி முடி வந்திருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சிவன்கிட்ட இருந்து தான் கொண்டு வந்தேன், சிவன் தலையிலேயே முடி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு ராஜாவே போய் அந்த இடத்த பார்க்கும்போது லிங்கத்தின் தலையில் வந்து முடி இருந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் வந்துட்டு குடுமியான் மலை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு மேலே இருக்கிற மலை. ஒரு சில வழிபாடுகளெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் முடியும் டைம் ஆகுது. அந்த முருகன் சன்னதிக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. ஆனால் அந்த குகையை பற்றி எனக்கு அப்போ தெரியல, லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் அந்த குகையை நான் கவர் பண்ணல, மேலே இருக்கிற முருகன் கோவிலை மட்டும் கவர் பண்ணியிருப்போம். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.